சார், ஜெயலலிதா அவர்கள் வந்து தன் வாழ்நாள் முழுவதும் ஒருபோதும் பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்றாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இனி பாஜக இல்லைன்னா நம்ம கூட்டணியே கிடையாதுன்ற மனநிலைக்கு வந்துட்டாரு. இந்த அதிமுக பாஜக கூட்டணி வந்து தொடர்ந்து ஒரு 4 மாதங்களாக இருந்தாலுமே கூட அமித்ஷா அவர்களின் வியூகங்கள் வந்து தமிழகத்துல வந்து பரவலா பார்க்கப்படுது. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அமித்ஷா எங்க எலெக்ஷன் நடந்தாலும் அங்க போய் நிப்பாரு. அவரை இப்போ அதனால தானே இப்போ வந்து அமித்ஷாவுக்கும் எலெக்ஷன் கமிஷன் விஷயம் தான் வெளியில வந்துருச்சு. இப்போ அதனாலதான் தடுமாறிட்டு இருக்காரு. நிஜமாவே தேர்தல் நடத்தணும் போட்டிருக்காங்க, நிலைமை வந்துருச்சு. தேர்தல் நேர்மையா வேற நடத்தணும் போட்டிருக்கு. அதெல்லாம் வந்து அமித்ஷா என்ன பண்ண முடியும்? அதனாலதான் ஊர் ஊரா வந்து நிக்கிறாரு. பாஜக அதிமுகவில் வந்து ஜெயலலிதா இறந்த உடனே அதிமுக நாளை உடைச்சிட்டாங்க. சசிகலா விட்டுருந்தாங்க, சசிகலா பெருசா வந்திருப்பாங்க. பரப்பநாகர காலத்துல வந்து பிரமாதமான ஒரு அவ்வளவு பெரிய ஊர்வலத்தோட பெரிய கூட்டத்தை, லட்சக்கணக்கான கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க போனாங்க? இன்னைக்கு ஒன்றும் வெளியே வரலையே. வெளியில வந்து அவ்வளவுதான், நாங்க போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதனால பாஜகங்கிறது இது. அதிமுகங்கிறது தனி கட்சி இல்லை. பாஜகவுடைய பி பிரிவுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். நெல்லை மாவட்டத்துல பேசிய அமித்ஷா அவர்கள் வந்து எங்கேயுமே வந்து எடப்பாடி அவர்கள் பெயரை குறிப்பிட மாட்டேன்றாரு அப்படின்னு தொடர்ந்து பொதுவெளியில வைக்கிறாங்க. உண்மையிலே வந்து இது வியூகமா இல்ல வந்து அவர் வேலை பார்க்குற ஆளை பத்தி சொல்லிட்டு இருப்பேனா? எனக்கு எடுபடியா இருக்கிறத பத்தி சொல்லிட்டு இருப்பேனா? இருந்தாலும் முன்னாள் முதலமைச்சர் அது நான் பார்த்து கொடுத்த போஸ்ட். முன்னாள் முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அமித்ஷா கிட்ட போய் நின்றுட்டு இருந்தாரு. என்ன ஒரு சுயமா ஏதாவது செஞ்சிருக்காரு? 4 வருஷம் இருந்தாரு ஆட்சியில், என்ன பண்ணாரு? அந்த சமயத்தில் நடந்த ஒரு எலெக்ஷன்லயா ஜெயிச்சார் அவரு? அமித்ஷா கை விட்டாரு. அப்பயே கை விட்டாரு. இவரை வச்சுட்டு மாறடிக்க முடியாது. இப்ப ஏதாவது கணக்காட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் அதனாலதான் அவர் போற இடத்துல கூட்டம் ஜாஸ்தி வர்ற மாதிரி, அவருக்கு செல்வாக்கு இருக்க மாதிரி எல்லாம் காட்டுறதுக்கு காரணம், நாளைக்கு கேள்வி வந்துடக்கூடாது, ஆளே இல்லாத ஒரு ஆளுக்கு எப்படிடா ஓட்டு விடுதுன்னு கேட்கக்கூடாதுங்கிறது இதெல்லாம் காட்டிட்டு. 2024 தேர்தலில் நெல்லை, மதுரை, கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டங்கள்ல அதிமுக ரொம்ப 3வது இடம், 4வது இடம்லாம் நோக்கி போறாங்க. இது வந்து 2026 தேர்தலில் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? தேர்தல் நேர்மையா நடந்தாக்க அவங்க எல்லாம் ஒருத்தரும் வரமாட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா தமிழகத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் வந்து ஆரோக்கியமான தேர்தலாக தானே. ஏன்னா சில இடங்கள்ல தோத்தாதான் தேர்தல் ஆணையம் நேர்மையா நடந்துன்னு காட்டுறதுக்காக ஒரு 3 மாநிலத்தை வச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து வங்காளம், இன்னொன்னு வந்து தமிழ்நாடு, 3வது வந்து கேரளா. இந்த 3 இடத்துல ஏதாவது பண்ணா மாட்டிக்கோன்னு தெரியும். அதனால இங்க நேர்மையா நடத்துற மாதிரி காட்டி ஒன்று ஏதாவது கேட்டாங்க என்ன சொல்லுங்க. அப்ப தமிழ்நாட்டில் எப்படி நாங்க தோத்தோம்? ஜெயிச்சிருக்க மாட்டோமா? தேர்தல் ஆணையம் நேர்மையா நடந்துக்கான இங்கே தேர்தல் ஆணைய அயோக்கியத்தனம் தான் அங்கேயும் ஜெயிச்சிருப்போம்ல. இதை சொல்றதுக்காக இந்த 3 இடங்களை காட்டுறோம். ஒரு இடைத்தேர்தலில் கூட பாஜக ஜெயிக்காது பார்த்துருக்கீங்களா? தேவையில்லை. அந்த இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறது மூலமா தேர்தல் ஆணையம் நேர்மையா நடந்ததுன்னு காட்டுறதுக்காக ஒரு. அப்ப நாங்க ஜெயிச்சிருக்க மாட்டோமா? ரொம்ப புச்சால்தனமா கேட்குறீங்களா எங்களை மாதிரி ஆளுகளை பார்த்து? இது கூட புரியாம நாங்களாம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். பொதுமக்கள் ஏன்னா பாஜக பொறுத்தவரை அவங்க பொதுமக்களை பத்தி கவலைப்படல. தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, சில நீதிபதிகளை இது பண்ணிட்டு தான் எல்லாமே இப்போ வந்து அவங்களுக்கு எதிராக போயிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் வகைத்தொகையெல்லாம் மாட்டிக்கிச்சு. அதனாலதான் இப்போ வந்து அவர் டெஸ்பரேட்டா இருக்காரு. அவர் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒடிச்சிருவேன், அழிச்சிருவேங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா, நமக்கு அந்த கட்டம் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்குதுங்கிற பயம் வந்துருச்சு. பதட்டத்தில் இருக்காரு. 2021 பாஜக வெறும் 2.80%, 2024 கிட்டத்தட்ட 18%. இது வளர்ச்சி தானே? இது இப்படிதான் வளர்ச்சி. அதிமுகவை அழிச்சு வளர்ச்சியா? அதிமுக ஓட்டெல்லாம் அவங்களுக்கு போச்சு. அதே சமயத்தில் அதிமுக என்னாச்சுன்னு பாருங்களேன். போச்சு இல்ல, அது பூரா அங்க போயிடுச்சு. நேரம் இவர்கிட்ட புரோக்கர்கிட்ட ஏண்டா போகணும், முதலாளிகிட்டே பண்ணான்னு போயிட்டாங்க. பழனிசாமி ஒரு புரோக்கரா தானே இருக்காரு. அவரை பார்க்கறதுக்கு போது அமித்ஷாவின் நேரம் இருக்கும்போது நாம அங்கேயே போய்க்கிறேன்னு போயிருந்தாங்க. அவ்வளவுதான். 10.5 வந்து ரொம்ப வலிமையா எடப்பாடி அவர்கள் நம்பினாரு. அதனால தென் மாவட்ட ஓட்டுகள்லாம் சரிஞ்சது. 10.5க்கு காரணமா இருந்த பாமகவும் இப்ப தெரிஞ்சது. எடப்பாடி இப்ப மனநிலை என்னவா சார் இருக்கும்? அது 10.5ங்கிறது வந்து ஏன் அத்தனை பேர் கொடுக்கணுங்கிறத யோசிக்க வேணாம். அரசியல் ஒரு நீங்க பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கறது வேற. அவங்களுக்கு சமூக அங்கீகாரம் இல்லை. அவங்களுக்கு வந்து பணக்காரனா இருந்தா கூட நீங்க வீட்டுக்குள்ள வர விட மாட்டேங்கிறீங்க. திரௌபதி முர்மு இருக்காங்க, ஜனாதிபதி. மோடி சட்டம் பண்றாரு, வீட்டுக்குள்ளார கூட யாரும் விட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகளை அவங்க இடஒதுக்கீடு கேட்கறதுல நியாயம் இருக்கு. நீ என்னத்துக்கு கேட்குற?
மற்றவன் தலையில் ஏறி மிதிக்கிறதுக்கு. நான் உன்னை விட பெரிய ஆளு, நீ உன்னை யாருன்னு சொல்ற? வன்னியகுல சத்திரியாங்கிற. சத்திரியன்னா ஜாதியில உயர்ந்தவன், உனக்கு எப்படி இட ஒதுக்கீடு கொடுக்க முடியும்? ஆரியர், பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர். சூத்திரன் தான் தாழ்ந்த ஜாதி, பிற்படுத்தப்பட்டவன், அவனுக்கு தான் இட ஒதுக்கீடு. நீ சத்திரிய, உனக்கு எப்படி இட ஒதுக்கீடு கொடுக்க முடியும்? 10.5% கேட்ட. மற்ற அத்தனை ஜாதி ஒன்றா சேர்ந்தாங்க, ஒழிச்சு விட்டாங்க. வட மாநிலங்களும் படிச்சு, தென் மாநிலங்களும் படிச்சு, நடுமத்தில் கொங்கு பிரதேசத்தில் மாத்திரம் ஜெயிச்ச காரணமே அந்த 10.5% தான். இவங்களும் வாங்கி கொடுப்பாங்க. வண்டிக்குள்ள மக்கள் அவங்க பக்கத்தில் போய் நின்று பார்த்தாங்க. அப்பனும் அவனும் தன்னை தவிர வேற யாரையும் காப்பாற்ற தெரிஞ்சோன்னா அவங்களும் விட்டு போயிட்டாங்க. அதனுடைய தான் இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. வட மாவட்டத்திலயும் வாக்கு இல்ல, தென் மாவட்டத்திலயும் இன்னைக்கு அவங்க ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்க. கொங்குல சிபிஆர் வந்து பாஜக களம் இருக்குது. ஒட்டுமொத்தமா பாஜக வந்து அதிமுகவை ஒழிச்சு வளர்றதா பாக்குறீங்களா? அதிமுக இருக்க கூடாதுங்கிறதான இது. அதனாலதான் அந்த அம்மா உள்ள விடக்கூடாதுன்னு. அது இவரு சூழ்நிலை மாட்டிக்கிட்டாரு. அமலாக்கத்துறைக்கு பயந்து போனவன் தானே பழனிசாமி இருக்க போறா. கூட இருக்கவங்கள பாருங்க, அந்த ஒரு இடத்துல மாத்திரம் ஜெயிச்சாரு. அதனால அந்த 10.5% மற்றவங்களாம் ஏன் கொடுக்கலன்னு யோசிச்சு இருக்கு. அவர் பேர ராமதாஸே வந்து ஆட்சியில கூட இருக்கிறாரு. ஒரு நியூஸ் 7 இதுல இது பண்ணும்போது அந்த 10.5% அப்பதான் அந்த எலெக்ஷன் டைம்ல கேட்டார். அப்ப அதை கேட்டாங்க. ஆட்சியில கூடவே இருக்கிறாரு, 5 வருஷமா ஆட்சியில உட்கார்ந்துருக்காரு. அப்ப நிறைவேற்றி விடுறாரா? பேசாம இருந்துட்டு எலெக்ஷன் மாத்திரம் 10.5% நிரந்தர கோரிக்கையா வச்சிருக்காரு போட்டிருக்கு. அதுக்கு அவங்க கட்சியில இருந்து ஆள் மாத்தி ஆள் எனக்கு போன் ஆதரிச்சு எதிர்த்து ரெண்டும் அதுல மாட்டினாரு. ஒவ்வொரு எலெக்ஷனும் தான் 10.5% கேட்பாரு. அவர் மகன் இதுல இருந்தார், ஒன்றியத்துல வந்து மந்திரியா இருந்தார். 10.5% அந்த அவருடைய இதுல கொண்டு சேர்த்து இருக்கலாம், இடம் கொடுத்துருக்கலாம், கொடுக்கலையே. சேலம் அவங்க ஒரு தொகுதி தான். சேலத்தில் இருக்கிற இரும்பு தொழிற்சாலையில் எத்தனை பேர் வன்னியர் இருக்கான்? நெய்வேலி அவங்க ஏரியா தான். நெய்வேலியில் எத்தனை பேர் வன்னியர்கள் இருக்காங்க? அங்கெல்லாம் நீ போராட்டியா? இன்னைக்கு நெய்வேலியில சேலத்துல போராட்ட மாதிரி தெரியலையே. 2026 அதிமுக ஆட்சி வந்தா 4 அமைச்சர்களாவது பாஜகவில் இருந்து இருப்பாங்கன்னு சொல்றாங்க. மொத்த அதிமுக ஆட்சியே வந்து பாஜக போது 4 பேர் இருக்கு. அத்தனை பேர் பாஜக தான். நீங்க வேற 38 பாஜக அமைச்சர். அதை ஜெயிக்கிற பூரா பாஜக தான். முதலமைச்சர் யாரா சார் இருப்பா? அதான் அவங்க பார்த்து சொல்லுவாங்க. இல்ல பேர் முதலமைச்சரா என்ன கூட உட்கார வைப்பாங்க. அமித்ஷா தான் ரூல் பண்ணுவார். சும்மா கையெழுத்து போட அந்த ஆட்ட போய் கையெழுத்து விட்டோம், அவ்வளவுதான். இதுக்கு பழனிசாமி என்ன பண்ணாரு? எதிர்கட்சியா இருந்தாரு என்ன பண்ணாரு? ஆளுங்கட்சியா இருந்தாரு என்ன பண்ணாரு? நீட்டா கொண்டா, ஜிஎஸ்டியா கொண்டா, எல்லாம் அவர் தானே கொடுத்தார். ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்து பேசியிருப்பாரு அவரு. இந்திய அளவுல இருக்கக்கூடிய கொள்கை எதிரியா திமுக வந்து தொடர்ந்து பாஜகவை எதிர்க்கிறாங்க. நாங்க தமிழக அரசிலே வந்து திமுகவை எதிர்க்கிறோன்ற மனநிலையோட வராங்களான்னு பாக்குறீங்களா? யாரு? பாஜக. அவங்களுக்கு ரெண்டு சிஸ்டம் தாங்க. சனாதனம் ஒரு பக்கம், திராவிடம் ஒரு பக்கம். இது இன்னைக்கு நேற்று இல்ல, ஆயிரக்கணக்கான வருஷங்களா நடக்குது. என்னைக்கு 7ஆம் நூற்றாண்டுல வந்து சனாதன தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சதோ அன்னையில தொடங்கின இது திருஞான சம்பந்த காலத்திலிருந்து நடக்கிற போராட்டம். புலிகேசிய சனாதனத்தை ஒழிக்கணும்னு தானே படி எடுத்துட்டு வந்தான். மகேந்திர பல்லவன் சனாதனத்துக்கு போராடணும்னு அவன் வந்தான். பௌத்த மத இது ஸ்தலம் வந்து காஞ்சி. காஞ்சி வந்து பௌத்த காஞ்சி, சமண காஞ்சின்னு இருந்தது. அதை விஷ்ணு காஞ்சி, சிவகாஞ்சின்னு மாத்தினாங்க. அங்க இருக்கிற பல கோயில இருக்கிறது எல்லாமே வந்து சமண மடங்களும் பௌத்த விகாரங்களும் தான். போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கரூர்ல தான்தோன்றி மலைன்னு ஒரு கோயில் இருக்குதுங்க, தாந்தோணி கோயில். அது சமணருடைய இது தீர்த்தங்கரர். 40 அடி உயரம். அது மேல கோபுரத்தை கட்டி அதை மூடி மறைச்சிட்டானு. இப்படியெல்லாம் பண்ணானு. அன்னைக்கு ஆரம்பிச்ச சண்டை. தமிழ் ஓலைச்சோடிகள்லாம் நெருப்புலையும் தண்ணீரையும் போட்டு அழிச்சு ஒழிச்சாலும் தெரிஞ்சு அடைச்சோம். அன்னைக்கு ஆரம்பிச்ச சண்டைங்க இன்னைக்கு ஒரு நடத்துட்டு. 2024 தேர்தலில் பாஜக தமிழக அரசியல் வந்து கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்தாங்க. அதே வரிசையில விஜய் அவர்களும் கச்சத்தீவை மீட்டு கொடுங்கன்னு பேசுறாரு. இது நடைமுறை சாத்தியமா? அந்த பேச்சை எப்படி பாக்குறீங்க? அது 10.5% மாதிரி தான். ஒவ்வொரு தேர்தலுக்கு அதை பத்தி பேசுவாங்க.
தமிழ்நாட்டை மிக அதிகமா ஆண்டது அதிமுக. திமுக அதை விட குறைச்சலா தான் இருந்தாங்க. அந்த அத்தனை வருஷம் இருந்தாங்களா அவங்க, அது கச்சத்தீவு இது பண்ணல, வெளியே கொண்டு இருக்கலாம். ஒரு அயல் ஒரு இதுல வந்து நீங்க மாத்தி கொடுத்துட்டதுக்கு பிறகு நீங்க கேட்க முடியாது. இலங்கை தமிழ்நாட்டோட தான் இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? இலங்கை தமிழ்நாட்டோட இருந்து ராமநாதபுரத்தினுடைய ஒரு தாலுக்காங்க இலங்கை. ராமநாதபுரம் ராஜாவுக்கு சொந்தமானது கச்சத்தீவு, இலங்கை, கொழுப்பு எல்லாமே. இவங்களை கேட்காம தான் சுதந்திரம் கொடுத்தாங்க. வெள்ளக்காரன் நமக்கு அப்புறம் தான் இலங்கையை தனி நாடா மாத்தலாம். அது தெரியுமா? பர்மா, ரங்கூன் எல்லாமே நம்ம கிட்ட இருந்தது தான். எல்லாமே ஒரே இது. அதனாலதான் ஆப்கானிஸ்தான்ல காபூல் ஒரு நம்ம கிட்ட இருந்தது. எல்லாமே ஒரு. அதனாலதான் இந்தியா துணை கண்டம்னு பேரு. வெள்ளக்காரன் சுதந்திரம் கொடுக்க எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்டு வந்துட்டான். கடைசியா பிரிஞ்சது வந்து இலங்கை. ராமநாதபுரத்தினுடைய ஒரு தாலுக்கா அது. அப்படி இருந்தது வந்து நீங்க கொடுத்த அந்த கச்சத்தீவு கொடுக்கும்போது வங்காளத்துல பேருபாரிங்கிறது வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க. இவங்களுக்கு இலங்கைக்கு கச்சத்தீவை கொடுத்தாங்க. ரெண்டையும் நம்ம வந்து வெளியுறவு கொள்கையில நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வெளியுறவு கொள்கை ஒன்றிய அரசை சேர்ந்தது. அதை நம்ம போராடினாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுட்டாங்க. குறிப்பா பாஜக செய்யக்கூடிய ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வார்த்தையை மீண்டும் விஜய் அவர்கள் பேசுவது இது சரிதானா? இதெல்லாம் விஜய் பத்தி எல்லாம் நான் பெருசா எடுக்கலைங்க. அவர் பாவம் சூழ்நிலை கைதி. அவர் ஏதோ பேசிட்டு போறாரு. அவர் கூடுற கூட்டத்தை வச்சுக்கிட்டு பேசுறீங்க. அன்னைக்கு அவர் கூட்டம் போட்டு அதே நேரத்துல பழனிசாமி ஒரு இடத்துல கூட்டுறாரு. அவருக்கு அதே கூட்டம் தான் இருக்குது. யார் பெரிய தலைவர்னு எடுத்துக்கிறது? கூட்டத்தை வச்சுட்டு பாக்குறதா இருந்தா இன்னைக்கு ஒரு சேனல் வந்து அவங்க சீரியல் நடிக்கிற நடிகர்கள்லாம் ஊரா கூட்டிட்டு போறாங்க. லட்சக்கணக்கில் கூடுறான். அப்ப அந்த சீரியல் நடிகர்கள்லாம் அரசியல் ஆரம்பிச்சிருவாங்களா? தலைவர் ஆயிடுவாங்களா? விஜய் வந்து முதல்ல வந்து ஒரு கட்சி நிர்வாகிகளுக்காவது ஒரு தேர்தல் நடத்தி காட்டணும். ஒரு செயற்குழு கிடையாது, ஒரு பொதுக்குழு கிடையாது, ஒண்ணு கிடையாது. ஒரு பாட்டுக்கு அன்னைக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா முன்னாடி டெலிபிராப்டரை வச்சுட்டு பார்த்து பேசுறாரு. நல்லாவே தெரியுது. சொந்தமா பேசக்கூட தெரியல. 90 நாளைக்கு ஒரு தடவை காட்சி கொடுக்குறாரு, குறிஞ்சி மலர் மாதிரி. இவர் எவன் எடுத்துக்கிறது? இவர் அரசியலுக்கு வந்திருக்காரா இல்லையானே தெரியல. எழுதி கொடுத்த பேசிட்டு போயிட்டாரு. என்ன பேசுறாரு இப்ப போய் கேட்டு பாருங்க, தெரியாது. அதனால அவரை பத்தி சீரியஸா எடுக்க வேண்டியது. சினிமா டயலாக் மாதிரி தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தாமரை தண்ணிக்குள்ளாரதான் இருக்கும். இலை தண்ணி வேணா ஒட்டாம இருக்கு, தண்ணிக்குள்ளாரதான் இலையா இருக்கும், தாமரையா இருக்கும். அதனால அதான் அந்த உதாரணம் எல்லாம் எடுபடுது. நிச்சயமா சார். பல்வேறு விதமான நிகழ்வுகள் பற்றி மிக தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் சார்.